This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online e-shopping app now available in Play Store and App Store. வெற்றி என்பது ஓர் ஐடியா. வெற்றி பெற்ற மனிதர்கள் யாருமே பணத்தையோ வெற்றியோ தேடி அவங்க ஓடுவதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியாவை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஐடியாவை செலக்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த நம்ம கோலை எப்படி அடையணும், நம்ம இலக்கை எப்படி அடையணும் அப்படிங்கிற தெளிவான பார்வை அவங்கள்ட்ட நிறையாவே இருக்குது. அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் வெற்றி என்பது ஒரு ஐடியா. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. யார் பார்த்திங்கன்னா 3 பேர் யாருன்னு சொல்லி எடுத்திங்கன்னா, ஏழைகள், பணக்காரர்கள், நிறைய செல்வம் உடையவர்கள். இந்த 3 டைப் ஆஃப் பீப்புள் தான் உலகத்துலேயே இருக்கிறாங்க. ஏழைங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஏழைகள் எப்போதுமே பணம் பற்றியே பேசுகிறார்கள். ஏன்னா ஏழைகள்கிட்ட போதுமான பணம் இருக்காது. அவங்க பற்றாக்குறை மனநிலைமையிலே இருக்கிறனால தான் அவங்க ஓயாமல் அதுக்கு செலவுக்கு பத்தல, இதுக்கு செலவு பத்தல, அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும். நம்ம தொடர்ந்து ஏழைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பணம் பற்றியே தான் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அவங்க அதே சூழ்நிலையில் இருக்கிறனால ஈர்ப்பு விதி பிரகாரம் அவங்க அதையே தான் திரும்ப திரும்ப ஈர்க்க போகிறாங்க. அவங்க லைஃப் சர்க்குலேஷன் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏழையாக பிறந்து நம்ம டயலாக் சினிமாவில் கேட்டிருப்போம். ஏழையாக பிறந்து ஏழையாக சாகிறது உன்னோட தலையெழுத்து கிடையாது, உன்னோட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதுதான் காரணம். நம்ம அதையே பேசி 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 நம்ம ஏழ்மை நிலையே மறுபடியும் அதுலேயே பயணிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பணக்காரர்கள். பணக்காரர்கள் எப்படின்னு விடுறாங்க தெரியுங்களா? எப்போவுமே சொகுசான காரு, ஆடம்பரமான மாளிகை என்று எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லக்ஸுரி ஐட்டம் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதை பற்றி தான் இப்போ நெக்ஸ்ட் லக்ஸுரி ஐட்டம் என்ன வாங்கலாம், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், அவங்களோட திங்கிங் ரிலேட்டடாக எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ஸுரி ஐட்டம் மேலேயே தான் செஞ்சுட்டே இருக்க போகுது. நிறைய செல்வம் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அவங்களோட ஐடியாக்கள் யோசனை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன ஐடியா, நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் அடுத்த ரிட்டர்ன்ஸ் எதுலேருந்து எடுக்க போகலாம், நெக்ஸ்ட்டில் எதில் நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அந்த மாதிரி நிறைய ஐடியாவை பற்றியே தான் அவங்க அதிகமாக சிந்திக்கிறாங்க, பேசவும் செய்கிறாங்க. இதில் 3 பேர் இருக்கிறோம். 3 பேருமே வெவ்வேறு மாதிரி தான் பேசுகிறோம், சிந்திக்கிறோம். நம்ம ஏழைகள் பணத்தின் பின்னால் தான் ஓடிட்டுருக்குறோம். நமக்கு எதுக்குமே நம்ம ஏழைகள் பணம் பத்தலைன்னு சொல்கிறனால அவங்க பணத்தின் பின்னாலேயே தான் ஓடிட்டுருக்குறாங்க. பணக்காரர்கள் அப்படியே சொன்ன மாதிரி ஆடம்பரமான பணத்தையும் பொருட்களையும் குவிக்கிறது தான் பணக்காரர்களோட வேலையாக இருந்துகிட்ருக்குது. நெக்ஸ்ட்டு செல்வம் உடையவர்களை பார்த்திங்கன்னா பணத்தை உருவாக்குறாங்க. மணி இட்ஸ் எ கிஃப்டட் ஒன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி நிறைய செல்வம் உடையவர்கள் மட்டும்தான் பணத்தை உருவாக்க முடியும். நாம் என்ன சிந்தனை உடையவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் செல்வந்தர் சிந்தனை உடையவர்களாக மட்டும்தான் நாம் எப்போவுமே இருக்கணும். நமக்கு நல்ல யோசனையும் திட்டங்களும் இருக்குச்சுன்னு வச்சுங்களேன், பணம் நம்மளை நோக்கி வரும். அதுதான் ஈர்ப்பு விதி. ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நம்மகிட்ட பணத்தை செலவு பண்ணுற மைண்ட் செட்டில் விட்டுட்டு, பணத்தை நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை விட்டுட்டு, பணத்தை உருவாக்குற மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போகணும். நாம் எப்படி பணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் நோக்கி நம்ம பயணிக்கும்போது நிறைய செல்வங்கள் நம்ம எளிதில் அடைய முடியும். இதுக்கு தான் சொல்கிறது